வணக்கம். எல்லாரும் நம்ம பாட் 32 பாடம் 32ஓட பயிற்சி நீங்க எழுதி பார்த்துருப்பீங்க. ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பயிற்சியோட ஆன்சரை நானும் உங்களுக்கு தாரேன். ஓரளவுக்கு நம்ம எழுதுனதும் இதுவும் ஒத்து போதான்னு பாருங்க. முயற்சி தானே. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. பார்க்கலாம். பாடம் 32 பயிற்சி விடை. அபியாஸ் கா ஜவாப். அபியாஸ் பயிற்சி. கா பயிற்சியின் ஜவாப் ஜவாப் ஆன்சர் பதில். சரி, முதல் வாக்கியம் என்ன பார்க்கலாம். அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். அம்மா எல்லாத்துக்கும் தெரியும். மாதா பிதா குரு தெய்வம் மாதாமா. மாதாவும் எழுதலாம், மாதாஜி எழுதலாம், மா எழுதலாம், இதெல்லாம் எழுதலாம். பச்சே குழந்தைக்கு கோ. பச்சே கோ குழந்தைக்கு. தூத் பால். கொடுக்கிறார்கள். தேன கொடுக்கிறார்கள் பெண்பால். அம்மாங்கிறது பெண்பால் மதிப்பு. எப்போ தேத்தி ஹே அந்த புள்ளி வைக்கணும். அப்படின்னா அந்த மதிப்புங்கிறத காமிக்கும். ப்ளூரலுக்கும் ஹே வைக்கணும், மதிப்புக்கும் ஹே வைக்கணும். அப்போ மா பச்சேக்கு தூத் தேத்திய தேத்திய ஹேன்னு கூட சொல்லிக்கலாம். தேத்திய இந்த சவுண்டில் ரொம்ப குறைச்சி தான் வரும். அப்போது முதல் வாக்கியம் நீங்கள் எழுதியிருக்க சரியா இருக்கா பார்த்துக்கிட்டீங்களா? ஏதாவது வேற்றுமை உறுப்பு, ஆண்பால் பெண்பால், இந்த ஹேங்கிற புள்ளி எல்லாம் இருக்கா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம். அடுத்து பார்க்கலாம். நாங்கள் தாகமுள்ள மனிதருக்கு தண்ணீர் கொடுக்கிறோம். நாங்கள் நாம் தாகமுள்ள தாகத்தோடு தாகமா இருக்கிற எல்லாத்துக்கும் படிச்சது இந்த படத்துல தான் படிச்சோம். பியாசே பியாசே ஹம் பியாசே ஆத்மி கோ. மனிதருக்கு, மனிதர் பிளஸ் இக்கு. ஹம் பியாசே ஆத்மி கோ பானி தேத்தே ஹே. பானி தேத்தே ஹே ஹம் வந்திருக்கு. கொடுக்கிறோம். இது ஆண்பால் ப்ளூரலா இருந்தா தேத்தே ஹே. பெண்பால் ப்ளூரலா இருந்தா நாங்கள் பெண்பால் எழுதலாமா? எழுதலாம். தேத்தி ஹே. இதுக்கும் அந்த புள்ளி ஞாபகம் வைக்கணும். புள்ளி உண்டு. ஏன்னா இது ப்ளூரல்ல காணும். தேனா கொடு. தா அல்லது கொடு ரெண்டும் ஒரே இதுதான். தா தேத்தியில பிரசன்டென்ஸுக்காக என்ன செய்யணும்? தே சேர்க்கணும். தேத்தே ஹே ஹம் பியாசே ஆத்மி கோ பானி தேத்தே. இதே இது பெண்பாலா இருந்தா ஹம் பியாசே ஆத்மி கோ பானி தேத்தி ஹே. அவ்வளவுதான். அந்த தா தேதியில் மட்டும்தான் நீங்க காமிக்கணும். தீனா பெண்பால் ப்ளூரலா இருக்கும். மூணாவது பார்க்கலாமா? அவர்களின் 3 சகோதரிகளும் நன்றாக படிக்கின்றனர். அவர்களின், அவர் பிளஸ் இன். அவர்கள் ப்ளூரல் பிளஸ் இன். அப்போ அவர்களுக்கு நம்ம என்ன படிச்சோம்? வே. வேனா அவர், அவை, அவைகள் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. அப்போ அந்த வே கூட கா கே கி சேர்ந்தா அவர் பிளஸ் இன். அப்போ வே கீன்னு போட முடியாது. உன்கி. சரியா? கீனா பெஹன் வந்திருக்கு. சகோதரி பெண்பால் வந்திருக்கிறதுனால உன்கி தீனோம் பேன். பேன் பெஹன் பெஹன் ப்ளூரலுக்கு பெஹன் எழுதுனா போதும். சில பேர் பெஹனே போடலாங்க. அதெல்லாம் பேச்சு வழக்கில் ஓகே. ஒன்று தப்பு கூட வந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டுதாம்ல. அவ்வளோதான். ஹிந்திங்கிறது பேச எழுத புரிய, அவ்வளோதான். நம்ம படித்து பெரிய புலவர் மாதிரி ஆகிறதுக்கு அதுக்கு நிறைய படிக்கணும். இப்போ நம்ம ஒரு பேச்சு நம்ம சொல்லணும், அவங்களுக்கு புரியணும், அவங்க சொல்லணும், நமக்கு புரியணும். அவ்வளோதான் நம்ம இந்த ஹிந்தி பயிற்சியோட பண்ணிட்டு இருக்கோம். ரைட். உனக்கு தீனோ பேன் அச்சி தர. நல்லபடியா நல்ல விதமா நன்றாக நம்ம படிச்சிருக்கோம். அச்சி தர. அச்சான நல்ல. கீ தர தான் வரும். கா தர வராது, கே தர வராது. நம்ம அந்த பாடத்தில் படிச்சோமா? அப்போ அச்சா கூட கீ சேர்ந்து அச்சி வந்துட்டு. தர நல்லபடியா நல்ல விதமாக அச்சி தர. படுத்தி ஹே. இடுக்கு கூட ஒரு புள்ளிக்கலாம். அடிவயிறு படுத்தி ஹே. ஏன் வச்சிருக்கோம்? 3 சகோதரிகள். அப்போ உன்கி
தீனோம் பேன் பேன் அச்சே தரப்படுத்தியேன். நல்ல விதமா நல்லபடியா படிக்கிறார்கள். படுத்தியேன். அடுத்தது 4வது வாக்கியம் பாருங்க. நான் பெரிய அறையில் உறங்குகிறேன். நான் மே படா கமரா में बड़ा कमरा में मैं நான் சோத்தா ஹூம் ஆண்பால் ஒருமை அப்படின்னா சோ தூங்கு உறங்கு தூங்குதல் உறங்குதல். சோத்தா ஆண்பால் ஒருமைக்காக தா. அப்போ சோத்தா மே வந்துதா கடைசியில் ஹூ போடணும். அப்போ மே படா கமரா மே சோத்தா ஹூ. இதே இது பெண்பாலாக இருந்தால் சோத்தி ஹூ. நான் பெரிய அறையில் உறங்குகிறேன். மே பட கமரே மே சோத்தி ஹூ. அதில் மட்டும்தான் பெண்பாலாக காமிக்கணும். மற்றபடி கமரா படா அதெல்லாம் அசிஷுவல். 5வது வாக்கியம் பார்க்கலாம். கோப்பையில் தண்ணீர் தாருங்கள். கோப்பை இப்போ தான் அந்த பாடத்தில் தான் படித்தோம். பியாலே மே பாணி தோ தாருங்கள் கொடுங்கள். தோ சார் தீஜியே போடலாமா? ஆப் வந்தா தீஜியே போடலாம். வெறுமனையா கொடுன்னா தே, இங்க கொடுங்கள் தாருங்கள் வந்திருக்கனால தோ. தே பிளஸ் ஓ சேர்ந்தா தோ. நேத்தான் படித்தோம். லே பிளஸ் ஓ லேவோ வராது, லோன்னு மாறும். அதே போலதான் தே பிளஸ் ஓ சேர்ந்தா தோன்னு மாறும். படித்தோம். அப்போ பியாலே மே பாணி தோ. கோப்பையில் தண்ணீர் தாருங்கள். அடுத்தது 6வது பார்க்கலாம். என் கைவசம் தடித்த புத்தகம் ஒன்று உள்ளது. என் கைவசம்னா என்கிட்ட தடிச்ச புத்தகம் ஒன்று உள்ளது. அப்ப அதுக்கு ஹிந்தியில் என்னது? மேரே பாஸ். பாஸான்னு இருக்கு, பாஸ் தான். மேரே பாஸ் மே பிளஸ் கே. கே பாஸ்ன்னு தான் வரும். தனியா கா பாஸ் வராது, கீ பாஸ் வராது. நம்ம படிச்சோமா? அப்போ மே பிளஸ் கே சேர்ந்தா மேரே பாஸ். மேரே பாஸ் என் கைவசம், என்கிட்ட, என்னிடம். ஏக் ஒரு மோட்டா நல்ல தடித்த பர்மனான மோட்டா கிதாப் है. मेरे पास एक मोटा किताब है. किताब தொண்ட சொல். கிதாப் है. என்கிட்ட ஒரு தடித்த புத்தகம் ஒன்று உள்ளது. मेरे पास एक मोटा किताब है. ரைட். 7வது வாக்கியம் பார்க்கலாம். அந்த புத்தகத்தில் ஏதாவது நல்ல பாடம் உள்ளதா? அந்த புத்தகத்தில் ஏதாவது நல்ல பாடம் உள்ளதா? உஸ் கிதாப் மே. உஸ்ன்னு ஏன் சார் வந்திருக்குன்னா வே போடலாம். வே கிதாப் மே போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கிதாப் அக்ரினேங்கிறதுனால அந்த வேக்கு பதிலாக உஸ் பயன்படுத்தும். இஸ் உஸ் இந்த அந்த இவன் அவள் அது அதுக்கு கூட அது வரும். அப்போ அந்தங்கிறதுக்கு உஸ் கிதாப் மே அந்த புத்தகத்தில். உஸ் கிதாப் மே புத்தகத்தில். கிதாப் மே உஸ் கிதாப் மே ஏதாவது எனி கோயி அச்சா பாட நல்ல பாடம் இருக்கிறதா? அச்சா பாட ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த துவனி கேள்வி மாதிரி ஒரு அந்த துவனியில் சொல்லணும். அச்சா பாட சொல்லக்கூடாது. அச்சா பாட உஸ் கிதாபே போய் அச்சா பாட அந்த புத்தகத்தில் ஏதாவது நல்ல பாடம் இருக்கிறதா? கொஸ்டின் அந்த கேள்வி எங்கேருந்து வர அப்படி கேட்குற மாதிரி இருக்கலாம். அச்சா பாட பாட ஹை பாட ஹை அப்படி சொல்லக்கூடாது. பாட அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். அவனுடைய வீடு தூரம். அவன் உடைய வீடு. வீடு கர். கர் வந்து எப்பொழுதும் ஆண்பால். அப்போ உஸ்கா கர். அவனது அவனின் அவனது அவனுடைய வே பிளஸ் கா உஸ்கா. கர் வீடு. தூர தூரமா இருக்கு. தூரம். சார் இங்க தமிழ்ல இருக்கிறது ஒண்ணு இல்லையா? இல்லது இருக்கிறது உள்ளது இல்லாட்டாலும் ஹிந்தியில் எழுதும்போது அந்த ஹே கண்டிப்பா இருக்கணும். உஸ்கா கர் தூர. அடுத்தது பாருங்க. பெட்டியில் நல்ல ஆரஞ்சு பழம் உள்ளது. சந்தூக். சந்தூக்னா பெட்டி சொல்லலாம். பேட்டி அப்படி கூட சொல்லலாம். நம்ம அப்படியே தமிழ்ல சொல்ற மாதிரி பெட்டின்னு சொல்றோம், அங்க வந்து பேட்டின்னு சொல்லுவாங்க. சந்தூக் ச இன் து தொண்டை சவுண்டு தூ இக் முனினாக். சந்தூக் மே பெட்டியில். அச்சே நல்ல. ஏன்னா பழங்கள் அப்படிங்கிற ப்ளூரல்ல இருக்கிறதுனால சந்திரே. சார் அங்கே பழம் தானே இருக்கு. தமிழ்ல சொல்லும்போது பழம்னாலும் பழங்கள் அப்படி நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது இல்லை. ஆனாலும் ஒரு பெட்டிக்குள்ள ஒரே ஒரு பழமா இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ ப்ளூரலா திங்க் பண்ணிட்டு நம்ம எழுதியிருக்கோம். சந்தூக்குமே அச்சே சந்திரே ஹே. சந்து புள்ளி இந்து த ரே சந்திரே. சந்திரேனா ஆரஞ்சு பழம். அப்போ சந்தூக்குமே அச்சே சந்திரேஹே. பெட்டியில் நல்ல ஆரஞ்சு பழங்கள் இருக்கின்றன. ஆரஞ்சு பழம் ஒரு
உள்ளது. ஹேங்கிறது ப்ளூரல். இப்போ ஒரே ஒரு பழம்னா சந்திரா ஹேன்னு போட்டுக்கலாம். ஏக்கு பதிலா சந்திரேக்கு பதிலா சந்திரா, சந்திரே. அந்த ஹேங்கு புள்ளி இல்லாம ஹே. அப்புறம் பாருங்க கடைசியா, அவர்களுடைய கை விரல்கள் நீளமானது. அவர்கள் வே உடைய காக்கேக்கு இன்னது உடையங்கிறதுக்கு போட்டிருக்கோம். அப்போ உன் கே வே பிளஸ் கே வே பிளஸ் கே ஏன்னா அவர் வே உன் கே இது எது அவனுடையனா உஸ்கா போடலாம். உஸ்கா இப்போ ப்ளூரல் இருக்கிறதுனால உஸ்கே ஹாத்துக்கி அப்படி கூட போடலாம். ஏன்னா விரல்கள் நீளமானது இருக்கிறதுனால அப்படி சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல அவர்கள் பன்மை இது மதிப்பு அதுக்கு வந்ததுனால வேனா அவர். அப்போ வே கூட காக்கேக்கு சேர்ந்தா உனக்கா உனக்கே உனக்கி வரும்போது அப்போ உனக்கே ஹாத்துக்கி ஹாத் ஹாத்னா கை. அவர்களுடைய ப்ளூரல் வந்து நிறைய பேர் நிறைய கையின்னு அர்த்தம் ஆயிருதுல. அப்போ ப்ளூரல் தான் இருக்கு. அப்போ உனக்கே ஹாத்துக்கே ஊம் கலியாம் ஒரு பிறை போட்ட புள்ளி க லி யாம் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களீனா விரல் ஒருமை. அது ப்ளூரல் மாறும்போது ஈங்கிறது இ குறிலா மாதிரி யாம் சேர்க்கணும்னு படித்தோம். அப்போ ஊங்க லி யாம். ஏன் சார் கீ வந்திருக்குன்னா கை விரல்கள் பெண்பால். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நெடிலீல முடித பெரும்பாலும் அந்த நவுன்கள் நெடிலீல முடித மாதிரி எது வந்தாலும் அது போல பெண்பாலாகத்தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னு படிச்சிருக்கோம். அப்போ உனக்கே ஹாத்துக்கு உங்களையும் லம்பி ஹே லம்பா லம்பே லம்பி இந்த பாடத்தில் படித்தோம். லம்பான நீளமான ஆனால் விரல் நீளம் விரல்கள் பெண்பால் அதனால லம்பி ஹே உனக்கே ஹாத்துக்கு உங்களையும் லம்பி ஹே அவர்களுடைய விரல் கை விரல்கள் நீளமானது. அப்போ இந்த 10 வாக்கியத்தையும் நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். நீங்களும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. நிறைய பெற்றோர்கள் இதை கொஞ்சம் உபயோகிக்கலாம். நிறைய அதை விட வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ரொம்ப சிரமப்படுதீங்க. உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படித்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுடைய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி கொஞ்சம் ஒதுக்குனாலே போதுமானது. உங்களுக்கு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் உள்ள மற்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் மற்ற குழந்தைகளோட தாய்மார்கள்ட்டையும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஹிந்தி கொஞ்சம் படிச்சுட்டேன்னா குழந்தைகளுக்கு நம்ம தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உபயோகமாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தால பார்க்கலாம்.